அல்லாஹுவையும் இறுதி நாளையும் உறுதியாக நம்பிக்கை கொண்டு அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் செயல்படக்கூடிய நம் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அருளும் அபிவிருத்தியும் என்றென்றும் என்ற அளவுக்குமாக என்று பிரார்த்தித்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் படைத்த இரவும் பகலும். அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, இப்பிரபஞ்ச கட்டமைப்பை மறுமையை நோக்கமாக கொண்டு மரணத்திற்கு பிறகுள்ள வாழ்க்கையை மையமாக கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக துல்லியமாக படைத்து நிர்வகித்து வருகிறார். வானத்தில் பூமி படைக்கப்பட்டிருக்கிறது. சூரியனை அல்லாஹ் படைத்திருக்கிறான், சந்திரனை படைத்திருக்கின்றான், எண்ணற்ற கோளங்களை நட்சத்திரங்களை படைத்திருக்கின்றான். பூமியை மட்டுமே உயிரினங்கள் வாழ தகுந்ததாக ஆக்கியிருக்கின்றான். இந்த உயிரினங்களிலே மிக பிரத்யேக படைப்பாக பிரதிநிதித்துவ படைப்பாக அல்லாஹ் மனித படைப்பை படைத்திருக்கின்றான். அவர்களுக்கு சிந்தனா சக்தியை வழங்கியிருக்கின்றான். இவ்வாறு இந்த இரவு பகல் மாறி மாறி வருகிறது என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் என்பதாக அல்லாஹ் கூறுகிறான். ஒரு இரவும் ஒரு பகலும் முடிந்தால் ஒரு நாள். இப்படியே எத்தனையோ இரவுகளை நாம் கடந்து விட்டோம், எத்தனையோ பகல்களை கடந்து விட்டோம். 29 அல்லது 30 நாட்கள் சந்திர பிரகாரம், சந்திர ஆண்டின் பிரகாரம் அல்லாஹ் சூரியனை காலங்காட்டியாக ஆக்கியிருக்கின்றார். அதிகாலையிலிருந்து முற்பகலிலிருந்து நடுப்பகலிலிருந்து பிற்பகலிலிருந்து மாலை வரை சூரியனை நேரங்காட்டியாக காலங்காட்டியாக ஆக்கியிருக்கின்றார். அதே நேரத்திலே சந்திரனை நாட்காட்டியாக ஆக்கியிருக்கின்றார். காலண்டராக டெய்லி காலண்டரில் சொல்கிறார்களே, அது போல அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றார். 1லிருந்து 29 அல்லது 30 வந்தவுடன் ஒரு மாதம். வானங்கள் பூமி படைக்கப்பட்ட காலத்திலிருந்தே மாதங்களின் எண்ணிக்கை 12 என்று அல்லாஹ் கூறுகிறார். இவைகள் எல்லாம் சுழன்று வர வேண்டும் என்று சொன்னால் இரவும் பகலும் மாறி மாறி வர வேண்டும். எவ்வளவு பேர்கள் எவ்வளவு இரவுகளை பகல்களை கடந்து இவ்வுலக வாழ்க்கையை முடித்துக் கொண்டு சென்று விட்டார்கள். நாம் அந்த இரவையும் பகலையும் அடைந்து கொண்டே இருக்கின்றோம். அதை பற்றிய சிந்தனையே இல்லாமல் ஏன் இவ்வளவு துல்லியமாக இரவு வருகிறது, பகல் வருகிறது, இது யாருடைய ஏற்பாடு என்பதையெல்லாம் நாம் கவனித்து பார்ப்பதில்லை. அல்லாஹ் கூறுகின்றான், خلق السماوات والأرض بالحق يكبر الليل على النهار ويكبر النهار على الليل وسخر الشمس والقمر كل يجري لأجل مسمى ألا هو العزيز الغفار. அவ்வானங்களையும் பூமியையும் உண்மையை கொண்டு, ஹக்கை உண்மையை கொண்டு படைத்திருக்கின்றான். அவனே பகலின் மீது இரவை சுட்டுகின்றான், இன்னும் இரவின் மீது பகலை சுட்டுகின்றான். சூரியனையும் சந்திரனையும் தன் ஆதிக்கத்திற்குள் வசப்படுத்தினான். இவை ஒவ்வொன்றும் குறிப்பிட்ட தவணை பிரகாரம் நடக்கின்றது. நபியே, இறை தூதரை அறிந்து கொள்வீராக, அவன் யாவரையும் மிகைத்தவன், மிக மன்னிப்பவன். இவ்வாறு ஒன்றல்ல இரண்டல்ல, இரவு பகல் என்று நாம் குரானிலே தேடினால் இங்கே குறிப்புக்காக கொஞ்சம் எடுத்து வைத்திருக்கிறது. ஆனால் குரானிலே நிறையவே இரவு பகல் அது சம்பந்தமான ஆயத்துகள் அதிகமாக இருக்கின்றன. அன்பானவர்களை, கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னும் அல்லாஹ் சொல்கிறான், யூலிஜுல் லைல ஃபின் நஹாரி வ யூலிஜுன் நஹார ஃபில் லைலி வ ஹுவ அலீமும் பிதாத்திஸ் சுதூர். அவனே இரவை பகலில் புகுத்துகிறான், இன்னும் பகலை இரவில் புகுத்துகின்றான். அவன் இதயங்களில் உள்ளவற்றை எல்லாம் நன்கறிந்தவன். நம்முடைய இதயங்களில என்ன இருக்கிறது என்பதை எல்லாம் அவன் நன்கறிந்தவன் என்பதாக அல்லாஹ் கூறுகின்றான். يقبل الله الليل والنهار إن في ذلك لعبرة لأولي الأبصار. இரவையும் பகலையும் அல்லாஹ்வே மாறி மாறி வரச் செய்கின்றான். நிச்சயமாக சிந்தனை உடையவர்களுக்கு இதில் தக்க படிப்பினை.
இவ்வாறு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நெடுக சொல்லிக் கொண்டே போகிறார். இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்தி வக்திலாஃபில் லைலி வன் நஹாரி லஆயாத்தின் லிஉலில் அல்பாப் الذين يذكرون الله قياما وقعودا وعلى جنوبهم ويتفكرون في خلق السماوات والأرض ربنا ما خلقت هذا باطلا سبحانك فقنا عذاب النار. வானங்கள் பூமி படைக்கப்பட்டிருப்பதிலும் இரவும் பகலும் மாறி மாறி வருவதிலும் அறிவுடையோருக்கு, யாருக்கு? அறிவுடையோருக்கு நிறைய அத்தாட்சிகள் இருக்கின்றது. அவர்கள் நின்ற நிலையிலும் அமர்ந்த நிலையிலும் ஒரு சாய்ந்த படுத்த நிலையிலும் இந்த படைப்பின் நுட்பங்களை பற்றி சிந்திப்பார்கள். எவ்வளவு ஒரு துல்லியமான ஏற்பாடு! ரப்புல் ஆலமீன் எந்த அளவுக்கு நாம் வாழ்வதற்காக எல்லா விதமான அவள் படைத்த வஸ்துகளையும் நமக்கு வசமாக்கி தந்திருக்கின்றான் என்பதை அவர்கள் சிந்திப்பார்கள். சிந்தித்து அவர்கள் சொல்லுவார்கள், ரப்பனா மா கலக்த ஹாதா பாத்திலா, எங்களை படைத்தவனை இவைகளை நீ வீணுக்காக படைக்கவில்லை. இரவும் பகலும் மாறி மாறி வருவது வீணுக்காக அல்ல. வானங்கள் பூமி படைக்கப்பட்டிருப்பது வீணுக்காக அல்ல. நீ ஒரு நோக்கத்திற்காக இதை படைத்திருக்கிறாய். நீ தூய்மையானவன். எங்களை நரக நெருப்பின் வேதிலிருந்தும் பாதுகாப்பு. அப்ப அல்லாஹ் ஏற்பாடு செய்திருக்கின்ற அந்த நரகத்திற்கு, இச்சைப்படி வாழக்கூடியவர்கள் செல்லக்கூடிய அந்த நரகத்திற்கு சென்றுவிடக் கூடாது என்பதற்காக அறிஞர் பெருந்தகைகள், அறிவாளிகள் சிந்தித்து என்ன சொல்லுவார்கள்? நீ தூய்மையானவன், இவையெல்லாம் நோக்கத்திற்காக படைத்திருக்கின்றாய். எங்களை நீ தூய்மையானவன், இதை நோக்கத்திற்காக படைத்திருக்கின்றாய், எங்களை நரக நெருப்பின் வேதனிலிருந்தும் பாதுகாத்து என்று அவர்கள் சொல்லுவார்கள். ஆக நரக நெருப்பின் வேதனிலிருந்து நாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் நம்மை பற்றி சிந்தித்து பார்க்க வேண்டும். எவ்வளவோ உயிரினங்கள் இருக்கிறது, நமக்கு மட்டும் ஏன் இந்த ஆற்றல்? சிந்திக்கக்கூடிய, செயல்படக்கூடிய, விளங்கக்கூடிய, விளக்கக்கூடிய ஆற்றல் எந்த மனித இனத்திற்கு மட்டுமே? நம்மை போல் உருவத்திலே ஒற்றுமையாக உள்ள குரங்குக்கு கூட இது இல்லையே. எத்தனையோ உயிரினங்கள் இருக்கின்றன, அவைகளுக்கு இது இல்லையே. அனைத்தையும் அடக்கியாளக்கூடிய, நம்முடைய பயன்பாட்டுக்கு, உபயோகத்துக்கு பயன்படுத்தக்கூடிய விதத்திலே நமக்கு அல்லாஹ் ஆக்கி தந்திருக்கின்றானே. இது எதற்காக? வீணுக்காகவா, விளையாட்டுக்காகவா என்று அவர்கள் சிந்தனை செய்ய வேண்டும் என்பதற்காகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனங்களை எல்லாம் நமக்கு எடுத்து காட்டுகிறார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களிடையே இரவில் சில வானவர்களும் பகலில் சில வானவர்களும் அடுத்தடுத்து சுழற்சி முறையில வருகின்றனர். அவர்கள் ஃபஜ்ர் தொழுகையிலும் அஸ்ர் தொழுகையிலும் ஒன்று சேர்கின்றனர். பிறகு உங்களிடையே இரவில் தங்கியவர்கள் வானத்திற்கு ஏறி செல்லுகின்றனர். அப்போது இறைவன் அவ்வானவர்களிடம், வழக்குகளிடம், பூமியில் உள்ள என் அடியார்களை எந்த நிலையில் விட்டு வந்தீர்கள் என்று கேட்பான். எல்லாவற்றையும் அறிந்து கொண்டே மக்களை பற்றி நன்கறிந்த நிலையிலேயே அல்லாஹ் கேட்பான். அதற்கு அவ்வானவர்கள், அவர்கள் உன்னை தொழுது கொண்டிருந்த நிலையிலே விட்டு வந்தோம், அவர்கள் உன்னை தொழுது கொண்டிருந்த நிலையிலேயே அவர்களிடம் நாங்கள் சென்றோம் என்று பதிலளிப்பான். ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை அவனை வணங்குவதற்காக படைத்திருக்கின்றான். அவர்களுடைய வணக்கம் எவ்வாறு இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வதற்காக வானவர்களை சுழற்சி முறையில, ஷிஃப்ட் முறையில அல்லாஹ் அனுப்பி வைக்கின்றார். அது ஃபஜ்ரிலும் அஸ்ரிலும் அவர்கள் சந்தித்துக் கொள்வார்கள். ஏற்கனவே இருந்தவர்கள் செல்லக்கூடிய அதே நேரத்திலே புதிதாக வந்தவர்கள் அவர்களிடையே தங்கி இருப்பார்கள். எதற்காக என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லுகிறார், அகீமிஸ் ஸலாத் லிதுலூஇ ஷம்ஸ் இலா கஸ்ஸில் லைல் வ குர்ஆனல் ஃபஜ்ர் இன்ன குர்ஆனல் ஃபஜ்ரி கான மஷ்ஹூதா. நபியே, சூரியன் உச்சியில் சாய்ந்ததிலிருந்து பகல் நேரத்தில் இரவின் இருள் சூழும் வரை லுஹர் அஸ்ர் மஅரிப், லுஹர் அஸ்ர் மஅரிப் இஷா தொழுகையை நிலைநிறுத்துகிறார். பகலிலும் இரவில் சூரியன் உச்சியிலிருந்து சாய்ந்ததிலிருந்து அந்த இரவு வரை லுஹர் அஸ்ர் மஅரிப் இஷா தொழுகையை நிலைநிறுத்துகிறார்கள். இன்னும் ஃபஜ்ருடைய தொழுகை, சுபஹ் தொழுகையை நிச்சயமாக நிலைநிறுத்துகிறார்கள். இந்த சுபஹ் தொழுகை எப்படிப்பட்டது? நிச்சயமாக ஃபஜ்ர் தொழுகை
சான்று கூறுவதாக இருக்கிறது. மலக்குகளுடைய வானவர்களுடைய சாட்சிக்குரியதாக அந்த தொழுகை இருக்கிறது. அதோடு இரவிலே நீங்கள் குறைவான நேரமோ கூடுதலான நேரமோ அல்லாஹுவை தனிப்பட்ட முறையில வணங்குவதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொன்னார், وَمِنَ اللَّيْلِ فَتَهَجَّدْ بِهِ نَافِلَةً لَكَ عَسَىٰ أَن يَبْعَثَكَ رَبُّكَ مَقَامًا مَحْمُودًا. இன்னும் இரவில் ஒரு சிறு பகுதி உமக்கு உபரியான தஹஜ்ஜுத் தொழுகையை தொழுது வருகிறார். இதன் பாக்கியத்தினால் உம்முடைய இறைவன் மகாமன் மஹ்மூதா என்ற புகழ்பெற்ற தளத்தில் உம்மை வைத்து எழுப்ப போதுமானவன் என்று அல்லாஹ் கூறுகின்றார். அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது திருமறை குர்ஆன் நெடுகிலும் இந்த இரவுகள் சம்பந்தமாக கூறிக்கொண்டே இருக்கின்றார். சத்தியமிட்டும் கூறுகின்றார், வன்னஹாரி இதா ஜல்லா வல்லைலி இதா யஹ்ஜா. சூரியனால் பகல் வெளியாகும் போது, சூரியனை கொண்டுதான் பகல் வெளியாக, அதன் மீது சத்தியமாக, பகலின் மீது சத்தியமாக, அப்பகலை மூடிக்கொள்ளும் இறைவன் மீதும் சத்தியமாக, வஸ்ஸமாஇ வமா பனாஹா, வானத்தின் மீதும் அதை ஒழுங்குற அமைத்திருப்பதன் மீதும் சத்தியமாக, வல் அர்தி வமா தஹாஹா, பூமியின் மீதும் இன்னும் அதை விரித்ததின் மீதும் சத்தியமாக என்று அல்லாஹ் பகல் நேரத்திலே இரவு நேரத்திலே இந்த வானம் பூமி ஒழுங்காக கட்டமைக்கப்பட்டிருக்கின்ற அதன் மீது சத்தியமாக, பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு அதாவது தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றக்கூடிய இந்த பூமி அல்லாஹ் சொல்கிறான், ஒவ்வொரு கோள்களும் ஒன்றை ஒன்றை ஈர்த்து கொண்டு அதனுடைய வட்டவரையில் சுற்றி சுழல்கிறது என்று. அப்படி சுற்றி சுழலக்கூடியதாக இருக்கக்கூடிய இந்த பூமியை அல்லாஹ் வசிப்பிடமாக நெருப்பாக ஆக்கி தந்திருக்கின்றான். இதையெல்லாம் நாம் சிந்திப்பதற்காக நமக்கு சொல்லி காட்டிக் கொண்டே இருக்கின்றான். இன்னும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது திருமறை குர்ஆனிலே கூறுகின்றார், அலம் தர அன்னல்லாஹ யூலிஜுல் லைல ஃபின்-நஹாரி وَيُولِجُ النَّهَارَ فِي اللَّيْلِ وَسَخَّرَ الشَّمْسَ وَالْقَمَرَ كُلٌّ يَجْرِي لِأَجَلٍ مُّسَمًّى وَأَنَّ اللَّهَ بِمَا تَعْمَلُونَ خَبِيرٌ. நிச்சயமாக அல்லாஹ் தான் இரவை பகலில் புகுத்துகிறார், பகலை இரவில் புகுத்துகிறார், இன்னும் சூரியனையும் சந்திரனையும் வசப்படுத்தினான் என்பதை நீர் பார்க்கவில்லையா? ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட தவணை வரை நீண்டு செல்கின்றன. அன்றியும் நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றை நன்கறிந்தவனாக இருக்கின்றான். இவ்வாறு குர்ஆன் நெடுகிலும் இந்த நித்திரை, இந்த இரவு, இதிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு நித்திரையை வைத்திருக்கிறார். அதை பற்றி சொல்லும் போது, வஹுவல்லதி ஜஅல லகுமல் லைல லிபாஸன் வ நௌம சுபாதன் வ ஜஅலன் நஹார நுஷூரா. அவன்தான் உங்களுக்கு இரவை ஆடையாகவும் நித்திரையை இளைப்பாறுதலாகவும் ஆக்கியிருக்கின்றான். இன்னும் அவனே பகலை உழைப்பிற்கு ஏற்றவாறு ஆக்கியிருக்கிறான். இந்த இரவு இல்லை என்றால், இரவிலே நாம் சிரம பரிகாரமாக ஓய்வெடுக்கக்கூடிய அந்த நித்திரை இல்லை என்றால், பல பேர்கள் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களாக, மூளைக்கு ஓய்வு கொடுக்காமல், உடலுக்கு ஓய்வு கொடுக்காமல் அவர்கள் பைத்தியம் பிடிக்கக்கூடிய அளவிலே ஆகும். இரவுடைய தூக்கம் இருக்கிறது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீங்க ஒரு நிம்மதி இருக்கிறது. மனிதனுக்கு 5 விதமான நிம்மதிகள் இருக்கின்றன. ஒன்று, அல்லாஹ்வை நினைவு கூறுவதன் மூலமாக உள்ளங்கள் நிம்மதி அடைகின்றன, அமைதி பெறுகின்றன. இரண்டாவது, சாலிஹான மனைவியின் மூலமாக நீங்கள் ஆறுதல் அடைவதற்காக, நிம்மதி பெறுவதற்காக உங்களில் இருந்தே உங்களுடைய மனைவிமார்களை நாம் அமைத்திருக்கின்றோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். அதே போல நித்திரையை உங்களுக்கு நிம்மதியானதாக ஆக்கி தந்திருக்கின்றோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். இவ்வாறு உங்களுடைய இல்லங்களை, உங்களுடைய வீடுகளை, நீங்கள் எங்கே போனாலும் உங்களுடைய வீட்டுக்கு வந்து ஆசுவாசமாக அப்படியே இளைப்பாறுவது, களைப்பாறுவது, ஓய்வெடுப்பது, இதற்கெல்லாம் உங்களுடைய இல்லங்களை அமைதித்தலமாக ஆக்கி தந்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றானே, அதே போல இந்த நித்திரையை நமக்கு அல்லாஹ் ஒரு நியமத்தாக தந்திருக்கின்றான். இன்னும் சிந்திக்க விரும்புவோருக்கு அல்லது நன்றி செலுத்த விரும்புவோருக்கு அவன் தான் இரவையும் பகலையும் அடுத்தடுத்து வருமாறு ஆக்கினான். இவ்வாறு குர்ஆன் நெடுகிலும் அல்லாஹ் சொல்கிறான், அலம் யரவ்
நிச்சயமாக நாமே இரவே அதில் அவர்கள் ஓய்ந்திருப்பதற்காகவும் ஓய்வெடுப்பதற்காகவும் பகலை அவர்களுக்கு வெளிச்சமாகவும் ஆக்கினோம் என்பதை அவர்கள் பார்க்கவில்லையா? நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு நிச்சயமாக இதில் அத்தாட்சிகள் இருக்கின்றன. இது போன்று அல்லாஹ் குர்ஆன் நெடுகிலும் சொல்லி வருகிறான். அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் என்றைக்கும் அதை சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். சிந்தனை செய்ய வேண்டும். அல்லாஹ் சிந்திக்க சொல்லுகிறான். சிந்தியுங்கள், ஒவ்வொன்றையும் சிந்தியுங்கள். உங்களை பற்றி நீங்கள் சிந்தியுங்கள். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அந்த படைப்புகளை பற்றி எல்லாம் நீங்கள் சிந்தியுங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். சிந்தனை இல்லாமல் நாம் இந்த வாழ்க்கையை மோசமான வாழ்க்கையாக வாழ்ந்து முடிக்க கூடாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் இன்னும் சொல்லுகிறான், லஷம்சி யம்லஹைலஹா அன் துத்ரிகல் கமர வல்லைலி சாபிகுன்னஹா குல்லு ஃபீ ஃபலகின் யஸ்பஹூன். சூரியன் சந்திரனை சென்றடைய முடியாது, ஒன்றை ஒன்று பிடிக்க முடியாது. சூரியன் சந்திரனை சென்றடைய முடியாது. மேலும் இரவு பகலை முந்திவிட முடியாது. ஒவ்வொன்றும் தத்தமது மண்டலங்களில் நீந்தி கொண்டிருக்கின்றன என்பதாக அல்லாஹ் கூறுகின்றான். இன்னும் அல்லாஹ் கேட்கின்றான், சர்வசாதாரணமா வருது இரவு, சர்வசாதாரணமாக வருது பகல். இந்த இரவு பகலும் மாறி மாறி வருவதுதான் ஒரு நாள். பிறகு தொடர்ந்து 29 அல்லது 9 நாட்களில ஒரு மாதம், அப்புறம் 12 மாதங்களிலே ஒரு வருடம். இதெல்லாம் எதற்காக? நம்மை மண்ணறைக்கு கபருக்கு கொண்டு செல்வதற்காக. இந்த வாழ்க்கையை முடித்துக் கொண்டு நாம் அந்த மண்ணறையை நோக்கி செல்வதற்காகத்தான் அல்லாஹ் இந்த ஏற்பாட்டை செய்து வைக்கிறேன். இரவு வருது, பகல் வந்துருங்கிற நிச்சயமான நம்பிக்கை நம்மகிட்ட இருக்கு. பகலே வராம இரவாவே ஆயிடுச்சாக்கும். அல்லாஹ் கேட்கிறான், குல் அரைத்தும் இன் ஜஅலல்லாஹு அலைக்கும் அல்லைல சர்மதன் இலா யௌமில் கியாம மின் இலாஹின் கைரில்லாஹி யஅதீக்கும் பிதுஆஇ அஃலா தஸ்மஊன். நபியே, நீர் கூறுவீராக, கியாம நாள் வரை, யுகமடிவு நாள் வரை நிரந்தரமாக இருக்கும்படி இந்த இரவை ஆக்கிவிட்டால், நிரந்தரமாக இரவு இருக்கும்படி செய்துவிட்டால், உங்களுக்கு பகலின் வெளிச்சத்தை கொண்டு வரக்கூடியவன் யார்? அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் உண்டா? அவர்களால் அதை செய்ய முடியுமா? இரவு அது தொடர்ந்து இருக்கிறது, அதை மாற்றி பகலை யார் கொண்டு வர முடியும்? அல்லாஹ் தான் கொண்டு வர முடியும். தொடர்ந்து இரவாகவே இருந்து விட்டால், கியாம நாள் வரை இருந்து விட்டால், நீங்கள் பகலுக்கு என்ன செய்வீர்கள்? அன்றி இவ்வுண்மையை நீங்கள் செவியேற்க வேண்டாமா? அதே போல கேட்கின்றான் அல்லாஹ், கியாம நாள் வரை உங்கள் மீது அல்லாஹ் பகலை நிரந்தரமாக இருக்கும்படி செய்து விட்டால், நீங்கள் அதில் ஓய்வு பெறும் பொருட்டு உங்களுக்கு இரவை கொண்டு வரக்கூடியவன் அல்லாஹ்வை அன்றி வேறு இறைவன் உண்டா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்களா? இவ்வுண்மையை நீங்கள் நோக்க வேண்டாமா என்று கூறுகிறார். இதற்கு பிறகு அல்லாஹ் தன்னுடைய அருளை பற்றி சொல்கிறார். وَمِنْ رَحْمَتِهِ جَعَلَ لَكُمُ اللَّيْلَ وَالنَّهَارَ لِتَسْكُنُوا فِيهِ وَلِتَبْتَغُوا مِنْ فَضْلِهِ وَلَعَلَّكُمْ تَشْكُرُونَ. இன்னும் அவன் தன் ரஹமத்தினால், தன்னுடைய அருளினால் உங்களுக்கு இரவையும் பகலையும் உண்டாக்கினான். இரவு நீங்கள் அதில் ஓய்வு பெறும் பொருட்டு, பகல் நீங்கள் அதில் அவன் அருளை தேடும் பொருட்டும் உண்டாக்கினான். இதற்காக நீங்கள் அவனுக்கு நன்றி செலுத்துவீர்களாக என்றும் அல்லாஹ் சொல்லுகிறார். ஆகவே அன்பானவர்களை, கண்ணியத்திற்குரியவர்களை, தொடர்ந்து இந்த இரவு பகல் நமக்கு வந்து கொண்டிருக்கிறது. நாம் எந்த விதமான சிந்தனையும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சிந்திக்க முடியாதவாறு நம்முடைய இதயங்களிலே பூட்டுக்கள் போடப்பட்டிருக்கின்றவா என்று அல்லாஹ் கேட்கின்றான். ஆகவே இந்த இரவு பகலும் மாறி மாறி வருவதிலும், வானங்கள் பூமி படைக்கப்பட்டிருப்பதிலும் நிச்சயமாக நமக்கு நிறைய ஆதாரங்கள், அத்தாட்சிகள் இருக்கிறது. அவைகளை சிந்தித்து பார்த்து அல்லாஹ்வை பயந்து நாம் அவனுக்கு மட்டும் கட்டுப்படி, அவனை மட்டும் வணங்கி வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இதை பார்த்தீர்களா, அதை பார்த்தீர்களா, நான் அதை எப்படி படைத்திருக்கிறேன் பார்த்தீர்களா, இதை எப்படி படைத்திருக்கிறேன் பார்த்தீர்களா என்று தொடர்ந்து குர்ஆன் நெடுகிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய படைப்பின் நுட்பத்தை நமக்கு சொல்லிக் கொண்டே இருக்கின்றான். ஆகவே நாம் அல்லாஹ்வை பயந்து அவனை வணங்கி வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் கூறுகின்றான், அல்லாஹ் கூறுவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள்,
வல்லமையும் மாண்பும் உடைய அல்லாஹ் கூறினான், ஆதமுடைய மகன் மனிதன் காலத்தை ஏசுகிறார், நானே காலமாக காலத்தை படைத்தவனாக இருக்கின்றேன், என் கையில் தான் இரவும் பகலும் உள்ளன என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிய செய்தியை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இச்செய்தி சஹீஹ் முஸ்லிமிலே 4519வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆகவே நிச்சயமாக இந்த வானம் பூமி படைக்கப்பட்டிருப்பதும் இரவு பகலும் மாறி மாறி வருவதும் நாம் அவனுக்கு வழிபட்டு அவனை மட்டுமே வணங்கி வழிபட்டு நடக்க வேண்டும் என்பதற்காக நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாவற்றையும் துல்லியமாக ஒன்றோடு ஒன்று மோதிவிட்டால் எல்லாமே சுக்குநூறாகிவிடும், எல்லாமே பிரபஞ்ச கட்டமைப்பை சீர்குலைந்துவிடும். அல்லாஹ் சொல்லுகிறான், وَسَخَّرَ لَكُمُ الشَّمْسَ وَالْقَمَرَ دَائِبَيْنِ وَسَخَّرَ لَكُمُ اللَّيْلَ وَالنَّهَارَ தவறாமல் தம் வழிகளில் ஒழுங்காக செல்லுமாறு சூரியனையும் சந்திரனையும் அவனே உங்களுக்கு வசப்படுத்தி தந்தான். மேலும் அவனே இரவையும் பகலையும் உங்களுக்கு வசப்படுத்தி தந்தான். இதெல்லாம் எதற்காக அல்லாஹ் சொல்லுகிறான் என்று சொன்னால், நீங்கள் அவனை மட்டும் வணங்க வேண்டும், அவனுக்கு இணை துணைகளை ஏற்படுத்தி விடக் கூடாது, அவனை மட்டும் பயந்து அவனிடம் மட்டும் முழுமையாக பொறுப்பு சாட்டி வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் கூறுகிறான். நீங்கள் அதில் சுகம் பெறுவதற்காக இரவையும் பொருட்களை பார்ப்பதற்கு வேலை வாய்ப்புகளை செய்வதற்கு ஏற்றவாறு பகலையும் உங்களுக்காக அவனே உண்டாக்கினான். நிச்சயமாக இதில் அவன் வசனங்களை செவிசாய்த்து கவனமாக கேட்கும் மக்களுக்கு நிரம்ப அத்தாட்சிகள் இருக்கின்றது. மேலும் அவன் எத்தகையவன் என்றால், அவனே பூமியை விரித்து அதில் உறுதியான மலைகளையும் ஆறுகளையும் உண்டாக்கினான். وهو الذي فسد الأرض وجعل فيها رواسي وأنهارا ومن كل الثمرات جعل فيها زوجين اثنين يغشي الليل النهار إن في ذلك لآيات لقوم يتفكرون. மேலும் அவன் எத்தகையவன் என்றால், அவனை பூமியை விரித்து அதில் உறுதியான மலைகளை, இந்த பூமி அசையாதிருக்கும் பொருட்டு மலைகளை நிலைநாட்டி ஆறுகளையும் உண்டாக்கினான். இன்னும் அதில் ஒவ்வொரு கனி வர்க்கத்திலிருந்தும் ஜோடி ஜோடியாக இரண்டாக அல்லாஹ் படைத்தான். அவனை இரவை பகலால் மூடுகிறான். நிச்சயமாக இவற்றில் சிந்திக்கும் மக்களுக்கு பல அத்தாட்சிகள் இருக்கின்றன என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் நெடுகிலும் கூறிக்கொண்டிருக்கின்றான். அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் இன்னும் சொல்கிறார், நிச்சயமாக உங்கள் இறைவனாகிய அல்லாஹ் தான் 6 நாட்களில், அதாவது 6 காலகட்டங்களில் வானங்களையும் பூமியையும் படைத்து பின் அர்ஷின் மீது தன்னுடைய ஆட்சியை அமைத்தான். அவனை இரவை கொண்டு பகலை மூடுகிறான். அவ்விரவு பகலை வெகு விரைவாக பின்தொடர்கிறது. இன்னும் சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் தன் கட்டளைக்கு ஆட்சிக்கு கீழ்ப்படிந்தவையாக படைத்தான். படைப்போம் ஆட்சியும் அவனுக்கே சொந்தம் அல்லவா? அகிலங்களுக்கெல்லாம் இறைவனாகிய அவற்றை படைத்து பரிபாலித்து பரிபக்குவப்படுத்தும் அல்லாஹ்வே மிகவும் பாக்கியம் உடையவன். அல்லாஹ் இவ்வாறு தன்னுடைய திருமறை குர்ஆன் நெடுகிலும் கூறி காட்டுகிறார். அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வழங்கி இருக்கின்ற இந்த வாழ்நாளை, நமக்கு வழங்கி இருக்கிற அவகாசத்தை, தவணைக்கு பிறகு நாம் செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். அந்த தவணை வருவதற்கு முன்னால் அல்லாஹ்வை வணங்கி வழிபடக்கூடியவர்களாக, அல்லாஹ்வை பயந்து வாழக்கூடியவர்களாக, அவன் படைப்புகளை எல்லாம் சிந்தித்து பார்த்து அவனை முற்றிலும் சார்ந்து வாழக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கிக்கொள்ள வேண்டும். அத்தகைய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்று கேட்டு